என்னடா அதே ஆளு அதே சட்டை அதே பேண்ட், ஆனா தலை மாத்திரம் மொட்டை அடிச்சு தாடிலாம் வளர்த்துருக்கேன்னு பாக்குறீங்களா? அந்த கதையை பத்தி சொல்லத்தாங்க வந்திருக்கேன். ஒரு 6 மாசம் முன்னாடி சரி யூஎஸ்க்கு வந்து ஒரு வருஷம் ஆகி போச்சு, கல்யாண காட்சியை முடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மேட்ரிமோனி.comக்கு போனேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் போடுறதுக்கு முன்னாடி சைஸ், ஹைட்டு, வெயிட், அட்ரஸ் ஏதோ கொரியர் அனுப்புற மாதிரியே கேக்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியோ ஒரு ப்ரொஃபைல போட்டு ஒரு 2 பிள்ளைங்க செலக்ட் பண்ணி இமெயில தட்டி விட்டேன். மறுநாள் ரெஸ்பான்ஸ் வருது, டியர் சார் ஆர் யூ இன் 140 or 485 அப்படிங்கிறாங்க. என்னடா நமக்கு தெரிஞ்சவன் 680 280 தானே, என்ன கேட்கறாங்க அப்படின்னா கிரீன் கார்டு ஸ்டேட்டஸை பத்தி கேட்கறாங்க. இதுல வேற குடும்பம் பாத்தீங்கன்னா அந்த பதில் அனுப்புறது அந்த பிள்ளையே இல்லை, அவங்க அப்பே. என்னைக்கு இவங்க அப்பனை தேத்தி அப்புறம் அந்த பிள்ளைய தேத்தி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு மாப்பிள்ள அவசரமா ஒரு பிகர் தேத்தணும்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா இதுக்குன்னே ஒண்ணு சொல்லு கொடுறதுக்குன்னே ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கடா, அது பேர் ஆர்கட்டுங்கிறாங்கடா, நீ அதை வேணா போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா. சரி அங்க போத்தீங்கன்னா ஆர்கட்ல வந்து ஒரு 10-15 போட்டா விதவிதமா போஸ் எடுத்து போட வேண்டியிருக்கு. சரி அது முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடியெல்லாம் தேய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்முக்கு போனேன். அந்த ஜிம்மு பாத்ரூம்ல பாருங்க, நம்ம ஊர் பம்பு செட்ல கூட ஒரு கோமணத்தை கட்டி குளிப்பாங்க. இங்க பூரா 60 வயசு கிழமைங்க எல்லாம் ஹாய் அம்மன் கும்சா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் நமக்கு சரிப்படாது, கழுத்துக்கு மேலேயாச்சும் போட்டோ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சலூன் கடை ஒன்றுக்கு போனேன். அந்த சலூன் கடையில ஒரு சைனீஸ் ஆண்டி நம்பர் 1 நம்பர் 2 கேட்கிறா. எங்க ஊர் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நம்பர் 1 நம்பர் 2 அர்த்தமே வேற. நம்பர் 1 நான்லாம் உடுத்துட்டு வெரசலா போயிட்டு வந்துருந்தேன், நம்பர் 2 8 உடுத்துட்டு சொகுசா போயிட்டு வரலாம். சரி நான் அதே கணக்குல செலவு கம்மியா இருக்குமே நம்பர் 1 போடு அப்படின்னா அடிச்சா பாருங்க மொட்டை. சரி வேற வழியே இல்லாம அதே போட்டோ கொண்டு ஆர்கட்ல போட்டேன், ஒரு ஃபிகர் வரல. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், டேய் என்னடா சொன்ன ஒரு ஃபிகர் வரலையாடா அப்படின்னு. அவன் சொன்னா நீ என்ன பண்ண அப்படின்னா நல்லா பாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு போட்டேன்டா அப்படின்னு. ஓன் போட்டோ போட்டா எவன் வருவா, ரித்திக் ரோஷன் படத்தை போடுறா அப்படின்னு. ஆடா பாவி கல்யாணம் எனக்குடா ரித்திக் ரோஷன் படத்தை போட சொல்ற, அதான்டா போடுறா வருவாளுங்க அப்படின்னா. சரி என் கலருக்கு ரித்திக் ரோஷன் கொஞ்சம் ஓவரு அப்படின்னு சூர்யா படத்தை போட்டேன். மறுநாள் காலில் 10 ஜோதிகா கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வருது. ஆடா பாவிங்களா, ஆக மொத்தம் சூர்யா பேர்லையும் ஜோதிகா பேர்லையும் இவங்க சொல்லு விடுத்துடுறாங்க ஆர்கட்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எங்க அம்மா இந்தியாவில் போன்ல போட்டு நீயே ஒரு 6 பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணி வை, நான் வர்றேன் 2 நாள்ல அரேஞ்ச் மேரேஜா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க அந்த 6 பிள்ளையோட யாகு மெசஞ்சர் ஐடியை வாங்கி வச்சுக்கிட்டு பேர்லாம் ஓபன் பண்ணி இவகிட்ட சொன்னதையே காப்பி பேஸ்ட் பண்ணி இவகிட்ட சொல்லி இவகிட்ட சொன்னதையே காப்பி பேஸ்ட் பண்ணி இவகிட்ட சொல்லி, இதுல வேற நடுவில் ஒருத்தி ஹலோ ரமேஷ்னு பேரை மாத்தி என்னைய கூப்பிடுறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் இன்னொரு 6 பேர்த்துக்கிட்ட கல்ல ஓட்டுக்கிட்டு இருக்கான். சரி இந்த கொடுமையெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு போனா அந்த 2 நாள்ல 6 பொண்ணையும் பாக்குறதுக்காக அந்த ரவுட் ஆப்டிமைஸ் பண்றாங்க பாருங்க. மதுரையில 2, அப்படியே வர்ற வெள்ள திருச்சியில 1, டின்னரோட சேர்ந்து சேலத்துல 1, அம்மாவை பார்த்தாமா தங்கச்சியை பார்த்தாமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணி கல்யாணத்தை ஒரு பிள்ளைய செலக்ட் பண்ணி கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணா அந்த கல்யாணத்தை அன்னைக்கு என்னைய மாதிரியே தாடி வளர்த்துட்டு எவனும் வந்து உட்கார்ந்துருக்கேன். இவங்க எல்லாம் யாரும் உங்க கூட படிச்சவங்களா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டா இல்லைங்கிறா. பின்ன இவங்க எல்லாம் அவங்க கூட வேலை பார்த்தவங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைங்கிறா. இதுக்கு மேல கேட்டோம்னா நம்ம கல்யாணம் நாரி போயிடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டு முட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கூட்டி வந்துட்டேன். இந்த ஊருக்கு வந்தோடனே பாருங்க வகை வகையா டிஃபன் சமைச்சு போட்டேன் ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 1 மாதம் கழிச்சு தெரியாதனமா ஒரு பாட்லைக் பார்ட்டி கூட்டி போயிட்டேன். அந்த பார்ட்டியில மற்ற பிள்ளையெல்லாம் சேர்ந்து இவளை கெடுத்து இப்ப டிஃபன் அப்படின்னு சொன்னா இந்த சீரியல் பாரை விட்டு எரியறா காலையில. இப்படி ஆயிப்போச்சே நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சரி 1 மாசமா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலுக்கு கூட்டி போனேன், ஷாப்பிங் மாலுக்கு. மால் வாசல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் இந்த பேண்ட பாவாடையா தச்சு போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்தேன். வந்துட்டு யோ யூ காட் சம் சேஞ்ச் அப்படின்னா. சரி சில்லறை கேட்கிறேன் போல் இருக்குது. ஹவு மச் அப்படி ஃபார் ஹவு மச் அப்படின்னு. அவன் இன்னும் நல்லா பக்கத்துல வந்துட்டு யோ யூ காட் சம் சேஞ்ச் அப்படின்னா. அப்புறம் தான் தெரியுது அந்த தருதலை பிச்சை எடுக்கிறேன்.
ஏடா ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், எங்க இந்த ஊர்ல பிச்சைக்காரனும் குழப்புறேன். சரி, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு அவ கொஞ்ச நேரத்தில் அந்த மாலில் வந்து பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னா. சரி நீ போ அப்படின்னா. இல்லை அந்த ஹேண்ட்பேக்கை நீ வச்சுக்க அப்படின்னா. என்னடா கொடுமையா இருக்கு, நம்மள லேடிஸ் பாத்ரூம் முன்னாடி லேடிஸ் ஹேண்ட்பேக்கை வச்சு இப்படி நிற்க விட்டாங்களே, இதுதான் கல்யாணமா அப்படின்னு நினச்சி நொந்து போயிட்டு இருந்தேன். அப்படி திரும்பி பார்த்தா என்னைய மாதிரியே ஒரு 8 கேன பயலுக லேடிஸ் ஹேண்ட்பேக்கை தோத்துட்டு நிற்கிறேன். சரி அப்படியே ஒருத்தர் பேச்சு கொடுக்கலாமே அப்படின்னு. என்ன பேக்கு சார் அப்படின்னா. லூயி விட்டான் அப்படின்னா. எவ்வளவு விலை அப்படின்னா 2000 ரூபா அப்படின்னா. இப்ப தெரியுது அவன் எங்க விட்டான்னு. அப்புறம் சரி அந்த மால்ல இருந்து வெளில வந்து அப்படியே போற வெளியே சாப்பிட்டு போயிடலாம். இந்த சப்வேக்கு போனேன். அந்த சப்வேல பாத்தீங்கன்னா வெஜ்ஜி பாட்டின்னு எதோ விற்கிறாங்க. அது யார் பாட்டின்னு தெரியல. அத வேற ரொட்டிக்கு நடுவில் ஒளிச்சு வச்சு கொடுத்துறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா லாரியில ஆக்சிடென்ட் ஆன போண்டா மாதிரியே இருக்கு. இந்த கொடுமை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலா நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு அவளை கூட்டி போனேன். அந்த பார்க்கில் பாருங்க, முக்குக்கு மலையாள படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பாசமா இருக்காங்க இந்த நாட்டில். எப்போ டைவர்ஸ் ரேட்டு முத்தி போயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கிஸ் மருந்து வெளில அடிக்கிறாங்க. அடிக்கடி சட்டையில உள்ள ஓட்டுருவாங்க போட்டுருக்குது. இதே நம்ம ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொண்டாடி அடிக்கிறதுனா மட்டும் தெருவை ஓட்டு அடிக்கிறான். மேட்டர் தான் உள்ள பண்ணிடுறேன். அதான் ஜனத்தொகை முத்தி போய் கிடக்குது. சிரிக்கிறதும் சிரிக்க வைக்கிறது மாதிரி உலகத்துல சந்தோஷமே இல்லை.